ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி வாங்க கைஸ், பிஆர் ஹிடன் அண்ட் அட்டாக்கிங் பிளேசஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் 2 வீடியோ ஒன்றா சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு திருப்பி வரும். ஸோ இந்த வீடியோ தனியாக, அந்த வீடியோ தனியாக, ஆனால் அதில் திருப்பி தனியாக இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு பிளேஸு நம்ம பீமா சக்தியில் இறங்கிக்குவாங்க கைஸ். இறங்கிட்டிங்கன்னா இந்த ஜிப்லைனில் கரெக்டாக ஏறிக்குவாங்க. ஏறினீங்கன்னா முன்னாடி ஒரு பச்சை கலர் வீடியோ ரூஃபு, அதில் குதிச்சிட்டிங்கன்னா கீழே உள்ளவங்களை ஈஸியாக அடிச்சிடலாம் கைஸ். ஸோ பீமா சக்தியில் அதிகமாக இந்த ரவுண்டுக்குள்ளே தான் சண்டை நடக்கும். முக்கியமாக இந்த எல் ஷேப் வீட்டில் ஏறி நின்று அடிப்பாங்க. அதனால் உங்களுக்கு கவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அடுத்த பீக்கில் இந்த சைடு நான் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதுக்கு டேரெக்டாகவே ஏறிடலாம். சில பேர் லான்ச் பேடு போர்ட்டல் தான் வேஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ஈஸியாக ஜீப்பை வச்சு ஏறிடலாம் கைஸ். ஜிபியில் க்ளூவால் நீங்கள் 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வெஹிக்கிள் கிடைக்கலன்னா நீங்கள் ஈஸியாக க்ளூவால் போட்டு ஏறிக்கலாம். இல்லை எனக்கு வெஹிக்கிள் கிடச்சிதுன்னா ஒரு க்ளூவால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டக்க நிப்பாட்டிங்கன்னா ஈஸியாக ஏறிடலாம் கைஸ். கொஞ்சம் தூரமாக நிப்பாட்டினீங்கன்னா ஒரு க்ளூவால் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதுவும் தேவையில்லை. லாங் ப்ரெஸ் பண்ணி குதிச்சிங்கன்னா ஈஸியாக உள்ளக்க போயிடலாம் கைஸ். இப்போ நான் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி குதிப்பேன், ஈஸியாக உள்ளக்க போயிடும் கைஸ். ஸோ இங்கே அந்த ஓடி குதிக்கணும் கைஸ். நீங்கள் ஒரே இடத்துலேருந்து குதிச்சிங்கன்னா தடுமாற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓடி குதிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏறிடலாம். முக்கால்வாசி ஏறினோன்னே உங்களோட கேரக்டர் ஸ்கில் ஆன் பண்ணி கன்னை கையில் எடுத்துக்கோங்க. மறைஞ்சு நின்று அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது கைஸ் இந்த இடத்துல. ஸோ அப்படியே அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ பை கைஸ். ஸோ கைஸ், மொதல் பிளேஸ் எங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ லான்ச் பேடை எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து விழுவோம் கைஸ். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக பிஏ அடிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ பிஆரில் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு லான்ச் பேடு மட்டும் தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ வாங்க கைஸ், அடுத்த ஹிடன் பிளேஸ் இருப்போம். ஸோ கைஸ், அடுத்த ட்ரிக் பிளேஸ் எங்கன்னா இது வாயில் நுழையாது. நீங்கள் மேப்பை பார்த்துக்கோங்க. அப்சர்வேட்டிங் இந்த சைடு உள்ள பாலத்துக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு லான்ச் பேடை விட்டுருங்க. அழகாக இங்கே வந்துடலாம். அதுக்கப்புறம் மெதுவாக இது மேலே ஏறிக்கோங்க. ஸோ இது அடுத்த ட்ரிக்கு. ஸோ அப்படியே இங்கேருந்து மெதுவாக கீழே இறங்குனீங்கன்னா இப்படி ஈஸியாகவே குதிச்சிடலாம். இங்கேருந்து உங்களுக்கு ஹெல்த்து போகணுன்ற அவசியமே இல்லை. அது நீங்கள் குதிக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக குதிங்க, ஈஸியாக ஹெல்த்து குறையாமல் குதிச்சிடலாம். அடுத்து இப்படியே ஸோ கைஸ், அதுக்கு அடுத்து அந்த சைடு ஒரு லான்ச் பேடு இருக்குங்கள. ஸோ அந்த லான்ச் பேடுக்கு போகும். இந்த லான்ச் பேடுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹேங்கருக்கு போக போகிறோம். ஹேங்கர் பிளேஸிங் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முக்கால்வாசி பிஆர் ரேங்கில் இந்த ஜோன் போடுறேன்னா ஹேங்கரில் தான் கொஞ்சம் அதிகமாகவே போடுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த பிளேஸில் மார்க் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே லேண்ட் ஆயிடலாம். இங்கேருந்தும் ஈஸியாக அடிக்கலாம் எனிமீஸை. இங்கே அங்கே கவர் பண்ணிக்கிற எல்லா எனிமீஸையும் நம்ம ஈஸியாகவே அடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கணுன்னா அந்த இடத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன். அடுத்து இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம அங்கேருந்து எடுப்போம். ஆக்சுவலி இது ஏற முடியாதவங்கனால, ஆனால் இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம். இனிமேல் வராங்க கைஸ். ஸோ நியூஸ் காமிக்க. அடுத்து இங்கேருந்து
ஆமாம், இங்கேருந்து கரெக்டாக இந்த டவர் கிட்டக்க எடுத்தீங்கன்னா சாரி என்ன சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆங்கிள் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். வெயிட் பண்ணுங்க, திருப்பி போய் எடுப்போம். அந்த ஜீப்லேயாச்சும் வந்திருக்கலாம் போல், நேரம் சீக்கிரமாக ஓடி போயிருக்கலாம். ஓடி போகிறதுக்குள்ளே போதும் இது கைஸ். ஸோ நம்ம ஹெல்த்தை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. ஒரு 4 மெடிக்கெட் இருக்குது, ஒரு சூப்பர் மெடிக்கெட் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ நான் இப்போ எங்கே சொல்ல வந்தேன்? அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா பெருசாக லென்த் வச்சுக்கோங்க, எங்கேயாச்சும் போய் விழுந்துருவீங்க அன்னைக்கு. ஸோ ஹேங்கர்லேருந்து இதோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு தான் போல். ஸோ அடுத்த பிளேஸ். ஸோ நம்ம வீடியோ இதோட முடிச்சுப்போம் கைஸ். சிஎஸ் ரேங்க்டுக்கு அடுத்ததாக கொண்டு வரேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டனை ஹாலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். இன்னும் இந்த குரங்கு தலையினை போட்டால் ஓ கைஸ். ஸோ போடுறேன். ஐயோ எத்தனை கைஸ் ஒரு இளைய காண்போம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது TN Bot Gamer. டாட்டா, பை பை.